நாம் கேட்க போகிற சத்தியத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதாவது தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு பயந்து நடக்கணும்? தேவனுக்கு. சொல்லுங்களேன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். முதலாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 112 முதல் ஒரு 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 112 முதல் 3 வசனங்கள். அல்லேலூயா. ஆரம்பமே அமக்கலமாக பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பார்த்தீங்களா? அதாவது அந்த சங்கீதம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு என்ன ஆரம்பிக்குது? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி, அந்த மனுஷனுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். வசனத்தை வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரணும். ஏன்னா இதை ஆரம்பிக்கும் பொழுதே அல்லேலூயா. எப்படி ஆரம்பிக்கிறாரு? இந்த அல்லேலூயான்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுவும் சில முக்கியமான இடங்களில் தான் அல்லேலூயா சொல்லணும். அதனால தான் இங்கே இது முக்கியமான வார்த்தை என்பதனால தான் அவர் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறாரு? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் மிகவும், அவருடைய கட்டளைகளில் மிகவும், அவர் என்ன சொன்னாலும் பிரியப்படணும். உங்களை தான் பார்த்து சொல்கிறேன். அவர் என்ன சொன்னால் பிரியப்படுவீங்களா? இல்லைங்க ஆண்டவர் இது சொன்னதில் எனக்கு உடன்பாடு இல்லை, இப்படி சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதான் அவருடைய கட்டளை. அதில் மிகவும் பிரியப்படணும். ஏன் ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் தடை பண்ணிட்டாரு, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. அவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதில் ரொம்ப பிரியமாக இருக்கணும். அப்படிப்பட்ட மனுஷனை தான் வேதம் என்ன சொல்லுது? பாக்கியவான். அது மாத்திரமல்ல, அவன் சந்ததி எப்படி இருக்குமா? பூமியில். சொல்லுங்க, எப்படி இருக்கும்? 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் சந்ததி. யாருடைய சந்ததி? உள்ளத்துல கர்த்தரை குறித்த ஒரு பயமுள்ள மனிதன். அப்புறம் அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனிதன். அவனுடைய சந்ததி பூமியில் எப்படி இருக்குமா? பலத்திருக்கும். என்ன அர்த்தம்? யாராலும் அசைக்கப்பட முடியாத சந்ததியா இருக்கும். யாராலும் அழிக்கப்பட முடியாத சந்ததியா இருக்கும். அப்படிப்பட்ட பலத்த சந்ததி. அவங்க பாட்டுன்னு ஓங்கி வளருவாங்க. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இவங்களுக்கு இன்னொரு வம்சம் பேர் கொடுக்குறாங்க. என்ன வம்சம் அவங்க? ஆமா, அடுத்த 3ஆம் வசனம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆமா, இதுக்கு எங்கேயும் தேடி ஓடி அலைய வேண்டியதே இல்லை. கர்த்தரே அவன் வீட்டை நிரப்புவார். யாருடைய வீட்டை? அவனுடைய வீட்டை, பயப்படுகிறவனுடைய வீட்டை, தேவனுக்கு பயப்படுகிறவனுடைய வீட்டை, அவனுடைய கூடாரத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். யோபின் புத்தகத்தில் என்ன வாசிக்கிறோம்? உம்முடைய கூடாரத்தை சமாதானத்தோடு இருக்க காண்பீர், ஒரு வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். யாருடைய ஆசீர்வாதம் அது? தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். இப்போ நீங்கள்லாம் தேவனுக்கு பயப்படணுமா இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தாங்க தெய்வ பயம் இல்லை. அது உண்மைதான். ஆனால் சபையில் இன்னைக்கு தெய்வ பயம் இல்லை. இந்த காலகட்டங்களில் ஊழியக்காரங்கிட்ட தெய்வ பயம் இல்லை, சபை மூப்பருங்கிட்ட தெய்வ பயம் இல்லை, மூத்த விசுவாசிங்கிட்ட பயம் இல்லை.
விசுவாசிகளிடத்தில் இன்னைக்கு பயம், தேவனை குறித்த பயம் குறைந்து கொண்டே போகிறது. காரணம் என்ன? அவர்கள் அதிகமாக இப்போ உலகத்தின் மீது நாட்டம். ஆவிக்குரிய காரியங்களுக்கும் உலக காரியங்களுக்கும் அவங்களால வித்தியாசத்தை என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு பெரும்பாலான சபைகளிலே தெய்வ பயமற்ற காரியங்கள், தேவனுக்கு பயப்படுகிற காரியங்கள் குறைந்து கொண்டே போகிறது. இப்போ சபை எப்படி தெரியுமா இருக்குது? பாஸ்டர் ஹீரோ, பாஸ்டர்மா ஹீரோயின், விசுவாசிகள் எல்லாம் ரசிகர்கள், சபைகள் எல்லாம் சினிமா தியேட்டர்கள் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற சபை அப்படி தான் இருக்கு. நம்ம விசுவாசிகளை பாருங்க, எல்லாம் நம்ம பாஸ்டருக்கு ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்களுக்கு ரசிகர்கள். நீங்க ஊழியக்காரர்களுக்கோ ஊழியக்காரிகளுக்கோ ரசிகர்களாக வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக தேவன் உங்களை அழைக்கல, அவருடைய சித்தத்தை செய்யும்படி தான் அழைத்தார், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற தான் அழைத்தார். ஊழியக்காரங்க யாரு? தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்கிறவங்க, அவ்வளவுதான். அவங்கள ஊழியத்துக்கு ஏற்றது கனம் பண்ணுங்க. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் ரசிகர்களாக மாறாதீங்க. நீங்கள் நிறைய பெரும்பாலான பாஸ்டர்ஸ் அண்ட் அவங்க மிஸ்ஸஸ் எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. என்னமோ தங்களை பெரிய ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு, பெரிய ஹீரோயின் நினச்சிக்கிட்டு, உலகத்தில் இவங்க தான் ரொம்ப அழகானவங்க, அழகின்னு நினச்சிக்கிட்டு, விசுவாசிகளை வேறு தங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிறது கூட. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இசைந்து எல்லா காரியத்தையும் செய்கிறது இல்லை. சபைக்குள்ள ஊழியக்காரனும் சரி, ஊழியக்காரியும் சரி, விசுவாச குடும்பங்களும் சரி, சபையில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தேவனுக்குரிய பயபக்திக்குரிய காரியங்களாக இருக்கணும். அதற்கு தாங்க சபை. அதுக்கு தானே உலகத்திலேருந்து வேறு பிரித்து நம்மளை சபையாக வச்சார் ஆண்டவர். கரெக்டாக நான் சொல்கிறது? இதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் வேதத்திற்கு ஏற்றவைகள் அல்ல. உங்களுக்கு வேதத்திலேருந்து ஒரு மனுஷனை நான் காட்ட விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு புத்தகம் ஆதியாகமத்தில் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ். ஆனால் ஆபிரகாமிடத்திலிருந்த சில நல்ல விஷயங்கள் தான் விசுவாசிங்கிட்ட காண்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுத்தார். எந்த வயசில் சொல்லுங்க? எந்த வயசில்? நான் சொல்றது காதில் விழுதா? 100 வயதில். சொல்லுங்க, எத்தனை வயசு? 100 வயதில் பிறந்த ஒரு பிள்ளை எப்படி பாசமாக பார்த்துருப்பாங்க? நான் ஊழியத்துக்கு ஆரம்பம் வந்த காலத்தில் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போவேன். அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால், ஒரு 7-8 வயது அந்த பெண் குழந்தைக்கு. அந்த குழந்தையினுடைய அம்மா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப வயசான காலத்தில் அவள் பிறந்தாள். அப்போ அவங்க ரொம்ப வயசானவங்கள தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே தான் அவன் எனக்கு பிறந்தாள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் அழகாக இருப்பாள் அந்த குழந்தை. அந்த குழந்தை மீது அவங்களுக்கு அவ்வளோ பாசம். ஏன்? ரொம்ப காலம் தாமதமாய் காத்திருந்து பிறந்த ஒரு குழந்தை. அப்போ அந்த குழந்தை மேலே எவ்வளோ பாசம். அப்போ 100 வயசில் பிறந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அப்படியே அந்த ஈசாக்கை பார்க்கிற பொழுதெல்லாம் கண்களில் ஒரு பெரிய ஆசை, கர்த்தர் கொடுத்த பிள்ளை. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்றாரு? ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்றாரு? உன்னுடைய ஒரே பிள்ளை, 2ஆம் வசனம் 22:2, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு ஒமோரியா தேசத்தில் போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. என்ன கேட்கிறார் ஆண்டவர்? உங்க பிள்ளைகளை ஊழியக்காரர் கண்டிச்சாவே உங்க மனசுல ஒரு வலி இருக்கு. நானே என் பிள்ளைய திட்ட மாட்டேனே, இவர் திட்டுறாரே. எத்தனை பேருக்கு மனசு வலிச்சுது இன்னைக்கு? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு?
உன் பிள்ளைய கொண்டு போய் பலியிடு. நீங்களா இருந்தா, ஏசப்பா நீர் எனக்கு வேணாம்ப்பா என்ன சொல்லியிருப்போம்? 100 வயசுல ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு கொண்டு போய் பலியிடுங்கிறீரே, இது நியாயமா? சொல்லுமா சொல்ல மாட்டோமா? ஆனா ஆபிரகாம் ஒன்றும் சொல்லல. அவன் அதிகாலமே எழுந்துட்டானா. மோரியா தேசம்னா இன்றைய எருசலேம். அது அந்த காலத்தில் மோரியா தேசம்னு இருந்தது, பழைய பெயர். ஆனால் இப்போ அதனுடைய பெயர் எருசலேம். அந்த எருசலேமில் உள்ள ஒரு மலைகளில் ஒன்றின் மேல் என்ன பண்ணு போய் உன் பிள்ளைய தகன பலினா தெரியுமா? கவனி கவனி, இங்க கவனி, இங்க கவனி. தகன பலினா என்ன தெரியுமா? என்னது? எப்படி பலியிடணும்? வெட்டி சந்து சந்தா துண்டு துண்டா வெட்டி கட்டைகளின் மேல் வைத்து நெருப்பை கொண்டு எரித்து சாம்பலாக்கணும். அதான் தகன பலி. எப்படி இருக்கும் இந்த பலியை? பிள்ளை வெட்ட முடியுமா? சொல்லுங்க, வெட்ட முடியுமா? 100 வயதில் பெற்ற பிள்ளைங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் சொல்லிட்டாருங்க, கூட்டிக்கிட்டு கட்டை தகன பலிக்கு ஒன்றே ஒன்று தான் இல்லை, ஆடு. ஆனால் அங்கே தான் யார் கூப்பிட்டு போகிறது? இப்போ பலியாடா யார் போகிறது? ஈசாக்கு. போய் மலைகளின் மேலே வேலைக்காரங்களை கீழே நிறுத்திட்டு நீங்கள் வர வேணான்னு சொல்லிட்டு, ஏன்னா வேலைக்காரன் வந்து கையை பிடிச்சிக்க போகிறான். ஐயா அம்மா கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது? சாராள் அம்மா கேட்டால் என்ன சொல்கிறது? பிள்ளை எங்கன்னு தையை பிடிச்சிட போகிறான், தடுத்துட போகிறான்னு சொல்லி வேலைக்காரங்களை கீழேயே நிற்க வச்சுட்டு பிள்ளைய மாத்திர தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு தேவன் குறித்த இடத்தில், என்னதுங்க? ஆமாம், தேவன் குறித்த இடத்தில் கொண்டு வந்து பிள்ளை என்ன பண்ணியாச்சு? 9ஆம் வசனம் வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். ஒரு சலனம் கூட உள்ளத்துல இல்லை, வருத்தம் கூட இல்லை. விசுவாசம் இருந்தது ஆபிரகாம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் இருந்தது. உங்களை கூட ஆண்டவர் ஏன் எனக்கு பயப்படுங்கன்னு சொல்றாருன்னா அதில் ஒரு விசுவாசம் இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? என்ன இருக்கணும்? ஆமாம், யார் யாருக்கோ பயப்படுவோம், சூப்பர்வைசருக்கெல்லாம் பயப்படுவோம். பயப்படுறீங்க தானே? ஆனால் தேவனுக்கு பயப்படுங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பிரதர், ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆண்டவர் நல்லவர் தான், ஆனால் அதுக்காக அவர் ஏமாளி கிடையாது. அவர் யாரை ஏமாத்திட முடியாது. அவர் யாரை ஏமாத்திட முடியாது. எதை வேணா செஞ்சு ஆண்டவரை அப்படி வசியப்படுத்திடலாம்னு நினைக்க முடியாது. அவர் யாரை வசியப்படுத்த முடியாது. அவர் எப்பவுமே தெளிந்த பார்வை உடையவர் அவர். ஆமென். இப்போ என்ன பண்ணா? 10ஆம் வசனம் பாருங்க. பின்பு ஆபிரகாம் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கைகளை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், அதாவது தன் குமாரனை வெட்டும்படிக்கு, உங்க பைபிள்ல இருக்குதுங்களா? வாசிங்க அந்த வசனத்தை பாருங்க எல்லாரும். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு கையை நீட்டி, பாத்தீங்களா, கத்தியை எடுத்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் பிள்ளைய தகன பலியா இடு. அதனால தேவன் சொன்னபடியே இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? வானத்திலிருந்து என்ன கூப்பிடுறாரு? ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இப்பதான் நீங்க கவனிக்க போற முக்கியமான வசனம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கும் ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் அறிந்திருக்கிறார் இல்லையா? நீ செய்த காரியம் சாதாரணமான காரியம் அல்ல. கர்த்தருடைய காரியத்தில் உன் பிள்ளைகளை
நீ தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, உன் பிள்ளைகளை நீ தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பார்க்கிற ஒரு காரியம் என்ன சொல்லுங்க? தேவனுக்கு நீ, எல்லாம் சேர்ந்து சொல்லாமா, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது கர்த்தர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து சாட்சியா. உங்க பிள்ளைங்களை நீங்க எப்படி கேட்டா கொடுப்பீங்களா ஆண்டவருக்கு? ஆண்டவரே ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு பெற்று வச்சிருக்கேன். எப்படி சொல்லுவோம் நம்மளா இருந்தா? ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு. எப்படி ஆண்டவரே? பக்கத்து வீட்டில் 2 குழந்தையா இருக்கு, அங்கே போய் கேளுங்க. இந்த பாருங்க எதிர் வீட்டில் 3 பேர் இருக்குது, இந்த பாருங்க அங்கே 4, இந்த பாருங்க அங்கே 5. எவ்வளோ ஒன்று எடுத்தால் ஒன்றும் கணக்கு இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று. ஆண்டவர் அப்படி பார்க்கல உங்களை. தேவனுக்கு பயந்து நடக்கிறீர்களா என்றே உங்களை பார்க்க விரும்புகிறார். அப்போ ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? தேவனுக்கு. இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு தெய்வ பயம் இல்லை, அதனால தான் அவங்க பிள்ளைகளையும் தெய்வ பயத்தில் வளர்க்குறது இல்லை. கொஞ்சம் திமிரின் தான் போவாங்க, விடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஆபிரகாம் ஈசாக்கை கட்டி எழுந்து ஓடக்கூடாது. இல்லை, ஆலயத்துக்கு வரலாம் கூட கட்டியா தூக்கிட்டு வரணும். என்ன செய்வீங்க? செய்வீங்களா? கட்டியாவது, கையை காலை கட்டியாவது வா. எல்லாம் என்ன முறைக்கிறாங்க இந்த பக்கம்லாம். எங்கள் அம்மா எப்பா எவ்வளோ நல்லவங்க, என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாரு. நாங்கள்லாம் எங்கள் இஷ்டம் போல் வாழும்படி எங்களை அனுமதிச்சிருக்கிறாங்க. எப்படி வாழணும்? நீ இஷ்டம் போல் செய்யக்கண்ணா. நீ எந்த சினிமாவுக்கு வேணாலும் போ, எந்த தேட்டருக்கு வேணாலும் அலை, நீ எந்த ஃப்ரெண்ட்ஸு கூட வேணாலும் போ, நீ எந்த தோழி கூட வேணாலும் அலை, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. தெய்வ பயம் உள்ளவங்க அப்படி ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டாங்க. உன் பணத்தை கொண்டு குப்பையில் போடு, சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு குப்பையில் போடு. குப்பையும் பணமும் ஒன்று. தெய்வ பயம் இல்லாத ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆதரிச்சுட்டு இருக்கிற. நானாக இருந்தால் கூட அதை ஒத்துக்கிறேன். நானாக இருந்தால் கூட அதான். தேவனுடைய பார்வையில் எல்லாரும் ஒன்று தான். கர்த்தரை அவன் மேன்மையாக நேசித்தான். சொன்ன வார்த்தையை குறித்து ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, அவன் மறு வார்த்தை பேசலை. ஆனால் தான் ஆபிரகாமை மாத்திரமல்ல ஈசாக்கையும், ஈசாக்கை மாத்திரமல்ல யாக்கோபையும், யாக்கோபை மாத்திரமல்ல அவன் 12 கோத்திரங்களையும் தேவன் ஆசீர்வதித்தார். நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆபிரகாமே, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். உபாகமத்தில் ஒரு வசனம் எடுத்து வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்ன சொல்றார் பாருங்க ஆண்டவர். உபாகமம் 5:29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து. பாத்தீங்களா என்னதுங்க? அவர்கள் ஆண்டவரே, நான் பயப்படுறேன் ஆண்டவரே, ஆனால் என் பிள்ளைங்க நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே? பிள்ளைன்னு சொல்லி உரிமை பாராட்டுறியா இல்லையா? பாராட்டுறியா இல்லையா? என் பிள்ளை, என் மகன், என் மகள் உரிமை பாராட்டிக்கிறியா இல்லையா? ஆனால் மற்ற விஷயத்தில் வந்தால் மட்டும் என்ன பண்ணுற? நான் என்ன ஆண்டவரே பண்ணுறது, நான் என்ன செய்வேன் அப்படி சொல்கிறத தேவன் விரும்பலை. என்ன சொல்கிறாரு? நீ அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி நீயும் நல்லா இருக்கணும்னு விரும்பினா, உன் சந்ததிகள், நீ விட்டுட்டு போகிற உன் சந்ததிகள் இந்த பூமியில் நல்லா இருக்கணும்னு நினச்சினா, உன் பிள்ளைகளுக்கும் உனக்கும் அந்த தெய்வ பயத்துக்குரிய காரியங்களை சொல்லி கொடுங்க. அவர்கள் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் அவர்கள் வீட்டில் இருக்கும். கரெக்ட் தானே? ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். சொல்லுங்க, நலமாயிருக்கும்.
அப்போ நீங்களும் தேவனுக்கு பயப்படணும். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்கு தெய்வ பயம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஆனால் தான் இன்னைக்கு சபைக்குள்ளே என்ன வேணாலும். சமீபத்தில் அவர் பேர் என்ன, ஜான் ஜெபராஜா, அவர் ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் இப்போ சமீபத்தில். அவர் சொல்கிறாரு, நான் இப்போ ஒரு பாடல் வெளியிட்டேன். இந்த பாடல் வெளியிட்டேன்றதில் எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குது. ஒன்று வெளியிட்டாங்க, ரெண்டாவது அந்த பாட்டு இப்போ எப்படி போயிட்டுருக்குது, பயங்கர ட்ரெண்டிங் அது பேர், அது போய்கிட்டு இருக்குது இப்போ. ஆனால் நம்மளுடைய எய்மெல்லாம் என்ன தெரியுங்களா? அவர் சொல்கிறாரு, விஜய் அஜித்தோட தான் நம்மளுடைய போட்டிலாம். நீ பாட்டு எழுதுகிற பாட்டு யாருக்கு போட்டியாக வேணுமா? நான் பொய் சொன்னால் நீங்கள் வேணா அவர் ஷார்ட்ஸ் அந்த வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு பாடலை கர்த்தர் தந்தார்னு சொல்கிறிய மேடைகளில் சபைகளில், கர்த்தர் கொடுக்கும்போதே இது விஜய்க்கும் அஜித்துக்கும் போட்டியாக பாடுப்பான்னு சொன்னாரா? சொல்லுங்க. பாஸ்டருக்கு என்னமோ தெரில, ஜான் ஜெபராஜ் மேலே கோபம் போல் இருக்குது. எனக்கு யார் மேலேயும் கோபமோ எரிச்சலோ கிடையாது. அவர் சொன்னது தவறு. என்னுடைய பாடல் ட்ரெண்டிங் எல்லாம் எப்படி போகணும்? நம்ம போட்டி யாரோட, நான் யாரோட போட்டி போடுறேன், அதாவது அவங்கள வியூஸை விட ஒரு வியூஸ் அதிகமாக போகணுமா, ஹிட் ஆகணுமா. விட்டா நாளைக்கு விஜயும் அஜித்தும் சேர்ந்து ஆடுவார் பொழுது இவர் கூட போய். சார் கொஞ்சம் ரொம்ப நாளாகவே எனக்கு நயன்தாரா கூட ஆடணும்னு ஆசை, கொஞ்சம் கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இவனுங்க. ஒரு பாடலை தெய்வ பயத்திற்குரிய சிந்தையோட பாடணும். எதுக்கு சபையில் பாடல் பாடுறோம்? வசனங்களை காட்டட்டுமா? புதிய ஏற்பாட்டில் கர்த்தரை பக்தியுடன் பாடி, எப்படி எழுதியிருக்கு, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் கர்த்தரை பயபக்தியுடன் பாடின்னு எழுதியிருக்கிற வசனத்தை நீங்களாம் மறந்துடுறீங்களே. ஐயா, நான் பாட்டு எழுதின கர்த்தர் கொடுத்தார், அது அநேகருக்கு நல்லா போய் ரீச் ஆகிருக்கு, அநேகர் அதில் ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னு சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் நீ போய் உன் பாடலை கொண்டு போய் கர்த்தருக்கு பாடுறேன்னு சொல்கிற. உன் பாடலை எல்லாரும் தான் பாடுறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு ஜான் ஜெபராஜ் பாட்டுன்னா அவ்வளோ உயிர். ஆனால் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, நான் என் பாடல்களை யாருக்கு போட்டியாக அனுப்புகிறேன், விஜய்க்கும் அஜித்துக்கும். அவங்க சொல்ல மாட்டாங்க ஒரு நாள் எங்கள் பாட்டு இவர் பாடின பாட்டுக்கு போட்டியாக, அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் செய்கிறது ஒரு சினிமா தொழில், அது என்னுடைய வேலைன்னு அவனுக்கு தெரியும். அந்த அறிவு இருக்கிற உனக்கு, ஆவிக்குரியவனாகி உனக்கு ஏன் இல்லை? விஜய் சொல்லுவாரா, அஜித் சொல்லுவாரா இதெல்லாம்? அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னுடைய தொழில் சினிமா, நான் அதை பண்ணுறேன், அது உலகத்துக்கு. ஆனால் நீ பாடுறது தெய்வீகத்துக்கு, நீ பாடுறது தேவனுக்குரிய காரியங்களுக்கு. அப்போ கொண்டு போய் அங்கே இணைக்கிற. அதாங்க ரொம்ப மனசில் சில நேரங்களை வலிக்குது. ஏன் இப்படியெல்லாம் செய்யணும்? கர்த்தருடைய காரியத்தை இப்படி அலட்சியமாக பண்ணலாமா? அவர் என்ன சொல்கிறாரு, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி. அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் இருக்குதா உங்களுக்கு? சொல்லுங்க, இருக்குதா? எந்த காரியத்திலும் தேவனுக்கு பயப்படுங்க, மனுஷருக்கு பயப்படாதீங்க. ஒரு சண்டே வேலைக்கு வந்தே ஆகணும்னு மேனேஜர் சொல்லிட்டாருன்னா, ஐயோ அந்த மோசமான மேனேஜராச்சே, திங்கக்கிழமை போனால் என்னென்ன வாட்டுவானோ தெரியலையே, என்னென்ன திட்டுவானோ தெரியலையே அப்படின்னு பாஸ்டரையாவது சமாளிச்சிடலாம். அந்த ஆள் ஒரு ஏமாளி, பாஸ்டரையாவது கொஞ்சம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மேனேஜருக்கு பயந்து வேலைக்கு போவோம். சபைக்கு வருவது ஊழியக்காரருக்கு பயந்து இல்லைங்க, தேவனுக்கு பயந்து. தேவனுக்கு பயந்து வர்றீங்க. இன்றைக்கி எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற நாள், இதில் போய் நான் அவரை தொழுது கொள்ளணும், அவரை ஆராதிக்கணும், அவர் வார்த்தையை கேட்கணும், இல்லையா? இன்னொன்று பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு அவர் வச்சிருக்கிற இன்னொரு காரியம். சங்கீதம் 25:12, சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார்.
பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற, இன்னொரு வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழி. புரியுதா? எத்தனை பேர் புரியுது? தேவனுடைய வழியே உனக்கு தெரியும். நீ அதில் எப்படி நடப்பீங்க? தைரியமா நடப்பீங்க. அப்ப தேவனுக்கு பயப்படுங்க. சும்மா மனுஷருக்கெல்லாம் இந்த வேலை போனால் 1000 வேலை கிடைக்குங்க. ஆமென். ஆபிரகாம் அந்த பிள்ளைய வெட்டி சாம்பலாக்கி போட்டு வந்திருந்தா கூட 110 வயசான இன்னொரு பிள்ளைய கொடுக்க தேவன் வல்லவர். கொடுக்க வல்லவராக இருக்கிறாரா இல்லையா? வல்லவருங்க. இந்த ஈசாக்கோடையே என் கதை முடிஞ்சிச்சின்னு சொல்லல ஆண்டவர். அவர் வல்லவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நீங்கள் இந்த ரகசியத்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிங்க. சாம்பலிலிருந்தும் ஈசாக்கை எழுப்ப வல்லவர் என்று அவன் விசுவாசித்தான். நான் அப்படியே ஈசாக்கை வெட்டி அவனை தகன பலியாக்கி சாம்பலை போட்டு நான் திரும்பும் பொழுது அதிலிருந்து ஈசாக்கை எழும்ப தேவன் வல்லவர், எழுப்ப வல்லவர். அந்த விசுவாசம் இருக்குதா உங்களுக்கு? நான் தேவனுக்கு பயந்து நடந்தா அவர் வழி எனக்கு போதிப்பார். அவர் வழியே உங்கள் பிள்ளைங்க என்ன வேணா சாப்பிட்டோம், நல்ல விஷயம், நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்தட்டும், நல்ல சந்தோஷமாக இருக்கட்டும். ஆனால் உள்ளத்தில் தெய்வ பயம் இருக்கணும். உள்ளத்தில் அப்படி இருக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கும் தேவன் வழியை சொல்லி கொடுப்பார். இல்லைன்னா அதுங்க தாறுமாறாக தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்களாம் லைசன்ஸ் எடுத்துட்டோம், எப்படி வேணாலும் ஓட்டுவோம் வண்டியை. அப்படி லைசன்ஸ் அப்படியே கொடுக்குறாங்க? லைசன்ஸ் எடுத்துட்டா சிக்னல் நிற்காம போக வேண்டியதானா? இல்லை எப்படி வேணால் ரோட்டில் போகலாமா, ஆப்போசிட்டில் போகலாமா, ஒன்வேல போகலாமா? ஒரு ஒன்வேல போகிறீங்க, போலீஸ் உங்களை பிடிச்சிடுறாங்க. ஏங்க ஒன்வேல வந்தீங்க? லைசன்ஸ் இருக்குங்க. லைசன்ஸ் ஒன்வேல போகிறதுக்கு இல்லை, சரியாக ரூலாக போகிறதுக்கு தான். ஆமென். இன்னைக்கு உலகத்தில் சபையில் நிறைய பார்வோன்கள் மாதிரி தான் இருக்கிறாங்க. பார்வோன்னா யாரு? மோசேயின் காலத்தில் இருந்தார் பாருங்க ஒரு பார்வோன். அவரை மாதிரி தான் இன்னைக்கு. அவங்களுக்கு பயம்லாம், பார்வோனுக்கு எது மேலே பயம்? இப்போ மோசே போய் பார்வோன்ட்ட சொல்றாரு. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களில் சொல்றாரு, எங்களெல்லாம் அனுப்பணும், நாங்கள்லாம் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறோம், கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறாரு, எங்கள் ஜனங்களாம் நீ அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பார்வோன் என்ன தெரியுமா சொல்றான்? கர்த்தர் யார்? என்னதுங்க? எடுத்த வாசிங்க. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? பாத்தீங்களா? அப்ப உள்ளத்துல அவனுக்கு என்ன இல்ல? பயம் இல்ல, பயம் இல்ல. அவர் வார்த்தை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன். பாத்தீங்களா? எனக்கு அவரெல்லாம் யாருன்னு தெரியாதுங்க. நீ நம்ம கூட ஒருவங்களே சொல்லுவாங்க தெரியுமா? நோ காட். இது நான் காட், நோ காட். நம்மளும் அதை கேட்டு ரசிச்சுட்டு உட்காந்துருப்போம். ஆஹா, என் பிள்ளைக்கு எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா? பார்வோன் சொல்கிறான், அவர் யார்? அவர் எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்? 10 வாதைகள் எகிப்தில் வந்துச்சு, பயப்படுறான். அப்போ கூட தேவனுக்கு அவன் பயப்படலை, வாதைக்கு பயப்படுறான். ஏப்பா தவளை வந்துருச்சு, ஏன்பா பேன் வந்துச்சு, ஏன்பா நெருப்பு வந்துச்சு, ஏன்பா இந்த மாதிரி வந்துச்சு, கல்மலை வந்துச்சு, இதுக்கு தான் பயப்படுறான். எனக்கு ஜனங்களுக்கு கூட நோய் வந்துருமோன்னு பயம். ஆனால் தேவனுக்கு பயம் இல்லை. கொரோனா காலத்தோட கொரோனா வந்துடக்கூடாதுன்னு தான் பயம். ஆனால் ஒருத்தருக்குள்ளேயும் தெய்வ பயம் இல்லை. பார்வோன் மாதிரி தான் இன்னைக்கு உலகம். அது வந்துடக்கூடாது, இது வந்துடக்கூடாது, நோய் வந்துடக்கூடாது, வியாதி வந்துடக்கூடாது. நான் சொல்கிறேன், அதுக்கெல்லாம் பயப்படாத, அதெல்லாம் வந்தால் ஓடிடும். நான் கொரோனா வந்து நம்மளை செத்தா போயிட்டோம். சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமாம் ஆமாம், எத்தனை கொள்ளை நோய் வந்தாலும் நம்ம பார்ப்போம், அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குதுன்றாங்க. அது இவ்வளோ வீரியம், அவ்வளோ வீரியம், அவ்வளோ பவர், இவ்வளோ பவருங்கிறாங்க. எவ்வளோ பவர் வந்தாலும் அவர் பவர் வேறு. அவர் எங்களை இந்த பூமியில் எவ்வளோ காலம் வச்சிருக்கிறாரு, அவ்வளோ காலம் நாங்கள் இருப்போம்.
இருந்து அவர் ஊழியத்தை செய்வோம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். அதனால் அதெல்லாம் ரொம்ப கவலைப்பட போகிறது கிடையாது. சாவு எப்படி வந்தால் என்ன, வரணும்னா வரப்போகுது, அது வந்துட்டு போட்டோம். இப்போ என்ன பிரச்சனை? இருக்கிற வரை கர்த்தருக்காக வாழ்வோம், தெய்வ பயத்தோடு வாழ்வோம், தேவனுக்காக ஓடுவோம். என்ன சொல்கிறீங்க? அதை விட்டுட்டு பார்வோன் மாதிரி ஒரு வசனம் சொல்கிறான் பாருங்க. அவன் யாத்திராகம் 10ஆம் அதிகாரம் 16-17 அவன் சொல்கிறான் பாருங்க, மோசையை பார்த்து 10-16-17. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றான் அவன்? உங்கள் தேவன். என்ன சொல்றான்? இவ்வளவு பார்த்து கூட உங்கள் தேவன், யுவர் காட், நாட் மை காட், யுவர் காட். ஏன்னா பார்வோனா எகிப்தியர்களுக்கு யாரு? கடவுள். அவங்களே ஒரு கடவுள் மாதிரி தான், அவங்களுக்கு எல்லாமே கடவுள். ஆனால் நமக்கு ஒரே கடவுள், யாரு? தேவனாகிய கர்த்தர். இப்போ என்ன சொல்றான் அவன் பார்வோன்னு? இந்த ஒரு விசை வாசிங்க 17ஆம் வசனம். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். உள்ள தெய்வ பயம் இல்லை, ஆனால் சாவை கண்டு பயம், வியாதியை கண்டு பயம். நீங்கள் நிறைய பேருக்கு அப்படிதான். நீங்கள் தெய்வ பயத்தோடு நடந்து பாருங்க, தேவன் உங்களை எல்லாத்துக்கும் விலக்கி காப்பார். காப்பாரா காக்க மாட்டாரா? அந்த வியாதி வந்துருமோ, இந்த வியாதி வந்துருமோ, எனக்கு பல்லு வலி வந்தால் கூட பயப்படுறது. ஒருவேளை இங்கே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா பிரதர்? தெரில பிரதர். சரி, பல்லுகள் பிரச்சனையாக இருந்தால் பிடிங்கி தூக்கி போட வேண்டியது தான். எத்தனை பேருக்கு பல்லு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. நமக்கு ஒரு பல்லு போனால் என்ன? இப்போது உள்ளே இருக்கிற பல்லு தானே போகுது, அதுக்கு ஒரு பயம். நான் சொல்கிறேன், அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு என் வாழ்க்கையில் நான் தேவனுக்கு பயந்து நடக்கணும், தேவனுடைய சித்தத்தை நான் செய்யணும். ஆமென். சரி, இன்னொரு மனுஷனை நான் காட்டுறேன் உங்களுக்கு. யோபு. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. யோபின் புஸ்தகத்தில் 1 அதிகாரம், எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 8 வாசிங்க. யோபு 1 அதிகாரம் 8 கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? என்ன கேக்குறாரு? கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவர்? யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவனை போல ஒருவனும் இல்லை. ஆனா சாத்தா என்ன சொல்றான்? 9ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். சும்மாவா உங்களுக்கு பயப்படுறான்? நீர் அவனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறீர். அவன் வீட்டையும் ஒரு நிமிஷம், அவனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறீர். வீடு, வாசல், நிலம், மரியாதை, அந்தஸ்து, ஆடு மாடு, பிள்ளைகள், மனைவி எல்லாம் கொடுத்திருக்கிறீர். அதனால உமக்கு பயப்படுறான். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் பிடுங்கி பாருங்க, பயப்படுவான் அவன் அப்படின்னு பிசாசு வந்து சொல்லும் பொழுது 11ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே தூசிக்கானோ பாரும் என்றான். இப்படி உங்களை பத்தி ஆண்டவர்கிட்ட போய் பிசாசு சொல்லணும்னு நினைச்சா பிசாசு வெட்கப்பட்டு போகணும். அப்படி நம்ம ஒரு வைராக்கியம் உள்ளவங்களா இருக்கணும். யோபுவின் காலத்தில் இயேசுவினுடைய ரத்தம் இல்லை, அதனால் யோபுக்கு அந்த சோதனையை தேவன் அனுமதித்தார். பிசாஸ் தான் சோதிச்சான். ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே இயேசுவினுடைய ரத்தம் இருக்குது. அதனால் இப்போ யோபுவை சோதித்த பிசாசினுடைய தலையை நசுக்கி வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இனிமேல் யோபு கிட்ட போய் வாலாட்டினா மாதிரிலாம் நம்மக்கிட்ட வாலாட்ட முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேர் யோபு படிச்சே பயப்படுவீங்க. நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஸ்தோத்திரம். இதுக்காகவே கொஞ்சம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணணும். ஆகாது. ஏன் தெரியுமா? யோபுவின் காலத்தில் இயேசு ரத்தம் சிந்தலை, அதனால் ஒரு அனுமதி கொடுத்தார்.
இப்போ இயேசுனுடைய ரத்தம் என் மேலே இருக்குது, அதனால் 1000 பிசாசு வந்தால் கூட என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது யோபினுடைய வாழ்க்கையில் பிசாசினுடைய சோதனை வந்தது. அப்போ கர்த்தர் சொல்றாரு சாத்தானை நோக்கி, 12ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். சாத்தான் சும்மா போல. சும்மா சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, போன பிசாசு சும்மா போகாது, ஒரு ஆட்டு ஆட்டிட்டு போச்சு. அந்த மாதிரி போன பிசாசு என்ன பண்ணிட்டான், யோபினுடைய எல்லாவற்றையும் நாசமாக்கி கடைசியில் இவனை கொண்டு வந்து உடம்பெல்லாம் புண்ணாக்கி சாம்பலில் உட்காந்து ஒரு ஓட்டு எடுத்து சொரன்ற நிலைமை கொண்டு வந்துட்டான். இப்போ யோபனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கணும், தேவனை குறித்த பயம் போயிட்டுருக்கணும். இவருக்கு பயந்து நடந்தேன், எல்லாம் போச்சு, நான் என்ன செய்கிறது இல்லை. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நான் ஊழியங்களை நிறைய முறை பார்த்துருக்குறேன், பல சூழ்நிலைகளில் பார்த்துருக்குறேன். நாங்கள் எவ்வளோ பக்தியாக இருந்தோம் தெரியுமா பிரதர், எங்களுக்கு ஏன் பிரதர் இந்த நிலைமையை தேவன் அனுமதிச்சார், அவர் அனுமதிச்சிட்டார் பிரதர், இனிமேல் நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன். ஒரு அம்மா ஆலயத்துக்கே போகலை ரொம்ப வருஷமாக, திடீர்னு அவங்கள சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன் போகலை, என் புருஷன் மரித்து போனார், அவர் மீது அளவில்லாத அன்பு வைத்திருந்தேன், அவரும் நானும் இப்படியெல்லாம் வாழ்ந்தோம், அப்படியெல்லாம் வாழ்ந்தோம், அப்படியெல்லாம் இருந்தோம், ஆனால் கடைசியில் அவர் இறந்து விட்டார், அதனால் தேவனை வெறுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கேயோ தூரம் போயாச்சு. உலகத்தில் என்ன வேணால் நடக்குங்க, ஆனால் நம்ம ஆண்டவரை உண்மையை நேசிக்கணும். ஏதோ சில நேரங்களில் நடக்கக்கூடிய சில காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு என்ன செய்திடக்கூடாது, நம்முடைய உள்ளத்தில் தேவனை வெறுத்துடக்கூடாது. எத்தனையோ ஆனால் அவங்களுடைய குடும்பத்தை தேவன் கைவிடலை, ஆனால் அது அவங்களுக்கு தெரியல. அவங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிச்சு அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல திருமணம் நடக்கலாம் உதவி செஞ்சுருக்கிறார். ஆனால் அவங்க அதை நினைக்கல, அதை மறந்துட்டாங்க. ஒன்றே ஒன்று அவங்க மனசில் இருக்குது, இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு. இப்போ யோபனுடைய மனசு எப்படி இருந்திருக்கணும், ஐயோ இப்படி நடந்துச்சு, இனிமேல் எனக்கு தேவனுக்கு நான் பயப்படவே மாட்டேன், இனிமேல் அவர் எனக்கு வேணாம், அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்கணும். ஆனால் யோபு என்ன சொல்கிறான் பாருங்க, 28:28 யோபின் புஸ்தகம் 28:28 வாசிங்க. மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுகிறதே புத்தி. இந்த சூழ்நிலையில ஒரு மனுஷன் சொல்றான்னா எவ்வளவு பெரிய விஷயம் இது இல்லைங்க. என்ன சொல்றான் அவன், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஆமா, எல்லாம் இழந்த நிலைமையில சொல்றான். அதனால தான் யோபுவை கர்த்தர் அவன் முன்னிலையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். பிறகு 120 வருஷம் ஆரோக்கியமா வாழ்ந்தான், ஒரு வியாதி இல்லாத, ஒரு நோய் இல்லாத, ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்ந்தானா இல்லையா. அவன் இழந்த பிள்ளைகளை மறுபடியும் தேவன் தந்தார். அவன் இழந்த 500 ஏர்மாடுகளை 1000 தந்தார். அவன் இழந்த கழுதைகளை திரும்ப இரட்டைத்தனையாய் தந்தார். அவன் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார், ஒரு சாட்சியாய் வைத்தார். ஏதோ ஒரு சின்ன புயல் வீசுதேன்னு சொல்லி அதில் அழிஞ்சிருவேன் நினைக்காதீங்க, அதில் நான் காணாமல் போயிடுவேன் நினைக்காதீங்க. எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நான் பயந்து என் வாழ்க்கையை நான் நடத்தும் பொழுது தேவன் என்னை எல்லா காரியத்திலும் என் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவன் சொல்றான், தேவனுக்கு பயப்படுவது தான் ஞானம். சும்மா அவர் என்னுடைய சூழ்நிலையை பார்த்து அவரை நான் பேசக்கூடாது. யோபுவை போல இருக்கணும், ஆபிரகாமை போல இருக்கணும். ஏனென்று சொன்னால் சங்கீதம் 115:13 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். யாருங்க, சிறியோர்னா அந்த உட்காந்துருக்காங்க, அங்கே பாருங்க, இந்த பக்கம் உட்கார். என்னன்னு தெரியல, தலையில் அவனுக்கு கொஞ்சம் நமச்சல் எடுத்துருச்சு, அவனை போய் முட்டிக்கிட்டு இருக்கிறான். என்னங்கடா சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். சிறியோரை கூட ஆசீர்வதிப்பார். சின்ன பிள்ளைங்களா இருந்தால் கூட கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். பெரியவங்களாக இருந்தாலும் ரொம்ப வயசாகி போயிடுச்சு அதனால் நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படி இருக்கக்கூடாது.
நான் தான் பெரிய ஆள், வயசுல ரொம்ப பெரிய ஆள், அதனால் நான் சொல்கிறது தான். அப்படி இல்லை. வயசில் பெரிய ஆளாக இருந்தால் கூட கர்த்தருக்கு பயந்து நடங்க, கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. நிறைய பேருக்கு ரொம்ப வயசான உடனே நம்மளுக்கு யாருமே கிடையாது, நான் தான் எல்லாம் நினச்சிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து நடக்கணும். ஆமென். நீதிமொழிகள் 10:27 சொல்லுகிறது, கர்த்தருக்கு நீங்கள் பயப்படும் பொழுது உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும். ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். பார்த்தீங்க, நீங்கள் எவ்வளோ பயந்து நடக்கிறீங்களோ அவ்வளவா உங்கள் ஆயுசு நாட்கள் ஆண்டவர் பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். துன்மார்க்கரின் வருஷங்களோ குறுகி போகும். ஆமாம், உன் வருஷங்கள் குறுகாது, உன் வருஷங்கள் நிறைவாய் மாறும். ஒன்னே ஒன்று தான், உனக்குள்ள இருக்கிற தேவனை குறித்த பயம். ஆண்டவருக்கு நான் பயந்து நடக்கணும், அவர் வார்த்தைகளை நான் கவனித்து நடக்கணும். சங்கீதம் 147:11 சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருக்கு பயந்து தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பார்த்தீங்களா, உங்க உள்ளத்தை பார்க்குறார் ஆண்டவர். துணிகரமாக பேசாமல், துணிகரமாக செய்யாமல், ஆண்டவர் வாய் கொடுத்துட்டாரேன்னு கண்டபடி பேசாமல். நிறைய பேருக்கு ஆண்டவர் வாயை கொடுத்ததே தெரியல எது கொடுத்தாருன்னு, என்ன வேணால் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஏன் வாயை கொடுத்தாருன்னு ஒரு நாள் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் கண்ணை கொடுத்தாரு, காதை கொடுத்தாரு, வாயை கொடுத்தாரு, மூக்கை கொடுத்தாரு ஒரு நாள் சொல்கிறேன். அதெல்லாம் நன்மைக்கு தான் கொடுத்துருக்குறாரு, ஒன்றும் தீமைக்கு கொடுக்கல. என்னைக்காவது உங்கள் மூக்கை பார்த்து சே இது இங்கே இருக்குதே, இது இங்கே இருந்தால் நல்லா இருக்குமே, என்ன எப்படி பவுட்ரு போடுவீங்க? இல்லைங்க, புருவத்தை அழகாக இங்கே வச்சிருக்கிறாரு, இதை தூக்கி இப்படி போட்டிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு? அப்புறம் அதை வடிக்கிறதுக்குன்னே உங்கள் வாழ்க்கையில் பல நேரம் செலவு பண்ணுவீங்க. இதையே நல்லாகிற புருவத்தையே வயசு விட்றீங்க. புருவம் ஏன் வச்சார் தெரியுமா? நெத்தில் வழிகிற அந்த உப்பு நீர்கள் கண்குள் வந்துவிடக்கூடாதுன்னு அந்த அந்த வேர்வையை தடுக்கிறது அந்த புருவம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த புருவத்தை நான் ஹைப்ரோ பண்ண வேண்டும். என்ன ப்ரோ? இதுக்குன்னே வீட்டிலேருந்து கொஞ்சம் காசை ரெடி பண்ணி கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறது. ஒரு 500 ரூபா செலவு கொடுங்கன்னு வாங்கி அதில் 100 ரூபா செலவு பண்ணி 400 ரூபா ஐப்ரோ பண்ணுறதுக்குன்னே ஒதுக்கி வச்சுருக்குது. அது இருக்கட்டும், அதை தொல்லை பண்ணாதீங்க. அது மாதிரி ஆண்டவர் எல்லாமே எது கொடுத்தாரு? ஆசீர்வாதமாக கொடுத்தார். எதையும் அவர் தப்பாக கொடுக்கல, எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாரு. நம்ம தப்பாக பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். நம்ம பயன்படுத்துகிற விதம் சரியில்லை. தேவனுக்கு பயப்படாமல் எவ்வளோ காரியம் செய்கிறோம். ஆண்டவர் நல்ல அழகான தலைமுடியை கொடுத்தா அதை கண்ட மாதிரிக்கு போட்டு அலங்கோலம் பண்ணுறது. அதை ஒழுங்காக நல்ல நார்மலாகவே நீங்கள் நல்லா அந்த தலைமுடியை வச்சு பாருங்கள், அதை பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஆண்டவர் எல்லாருக்கும் மகிமையாக கொடுத்துருக்குறாரு. ஒரு புருஷன் ஒரு மனைவி பேசிகிட்டு இருக்கும்போது மனைவி சொல்லுது, என் புருஷன் இப்போ தான் ஒழுங்காக இருக்கிறாரு. என்ன காரணம்? பாதி சொட்டை விழுந்துருச்சு, இப்போ தான் ஒழுங்காக இருக்கிறார். முடி கொஞ்சம் இருக்கும்போது என்ன ஆட்டம் போடுவார் தெரியுமா என் புருஷன்? அவரும் ஆமாங்கிறார். ஆமாங்க, இந்த முடி எனக்கு இருக்கிற வரை நான் போடாத ஆட்டமே கிடையாது. இப்போ ஒருத்தர் கூட என்னை திரும்பி பார்க்குறது, எல்லாம் பாதி போனப்புறம். பார்த்துங்க, வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. முடி இருக்கேன்னு சொல்லி சும்மா ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எல்லாம் வேஸ்ட்டாக கொட்டி போயிடும். இருக்கிறத பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், இருக்கிறத கொஞ்சம் பத்திரமா இருக்கட்டும். போட்டு அது எப்போ பார்த்தாலும் படுத்திட்டு கிடக்கிறது. அதை அவருக்கு பயந்து அவர் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுப்போம். பிரசங்கி 8:12 என்ன சொல்லு பாருங்க. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்தாலும் நீடித்து வாழ்ந்தாலும் அவன் எவ்வளவு காலம் வாழ்ந்தா என்ன? தேவனுக்கு அஞ்சி. நீங்க என்ன நினைப்பீங்க? அவன் பாருங்க எவ்வளோ அநியாயம் பண்றான், நல்லா தாங்க இருக்கிறான். இப்போ ஒரு காருக்கு 2 கார் வாங்கிட்டான், 2 காருக்கு 4 கார் வாங்குறான், 2 வீட்டுக்கு 4 வாடகை. நான் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கிற பிரதர். நான் ஒழுங்காக தசம்பா கொடுக்குற, ஒழுங்காக கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், ஆராதனைக்கு வரேன், ஜெபம் பண்ணுறேன், காலை ஜெபம், மாலை ஜெபம், மதிய ஜெபம், காலை வேத வாசிப்பு, இரவு வேத வாசிப்பு எல்லாம் இருந்தாலும், ஆனால் நான் பார்க்குற ஒரு ஆள் ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனால் அவன் இன்னைக்கு எப்படி வாழ்ந்துன்னுக்கிறான்? 10 வீடு பிரதர், 10 கார் பிரதர். அவனுக்கு எத்தனை பேர் மாலை போடுறான், மரியாதை போடுறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த வசனத்தை மறுபடியும் முழுமையாக வாசிங்க. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து
நீடித்து வாழ்ந்தாலும் நீடித்து வாழ்ந்தால் என்ன? தேவனுக்கு அஞ்சி தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பவர்கள் என்று எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவங்க தாங்க நல்லா இருப்பாங்க. அவங்க தான் நல்லா இருப்பாங்க. எத்தனை 1000 கோடி பணம் இருந்தாலும் அது ஒன்றும் அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒரு மனுஷனுக்கு திரளான ஆஸ்திகள் இருந்தால் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆனால் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே நன்றாக இருப்பார்கள். நீங்கள் சிம்பிளாக கூட வாழுங்களேன், ஒரு குடிசை வீட்டில் கூட வாழுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைபிளை மூடி வச்சிருங்க, எல்லாம் மூடி வச்சிருங்க. வச்சுட்டு நான் சொல்கிற கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் ஒரு குடிசை வீட்டில் கூட வாழுங்க, சிம்பிளாக வாழ்கிறனா கூடங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் உள்ளத்தில் தெய்வ பயம் இருக்கட்டும். ஒன்றுமே இல்லை, எனக்கு கார் இல்லை, நான் சைக்கிளில் போகிறேன், கவலையப்படாதீங்க. பாஸ்டருக்கு என்னங்க, அவர் கார் வச்சுருக்கிறாரு, அதனால தான் நம்மளால் அப்படி சொல்கிறாரு. அப்படி சொல்கிறது இல்லை. நாங்களும் நடந்து திரிஞ்சு அலைஞ்சி ஓஞ்சி அப்புறம் தான் கர்த்தர் கிருபையாக ஒரு கார் கொடுத்தாரே தவிர ஏதோ திடீர்னு அப்படியே ராத்திரி கனவு கொண்டு காலைல வந்துடலேன் வீட்டு வாசலில். புரியுதுங்களா? எத்தனையோ நாள் பாஸ்டருங்க காரில் போவாங்க, பைக்கில் நான் நடந்து போயிருக்கேன். ஒரு நாளும் நான் வருத்தப்பட்டதில்லை. எனக்குன்னு கர்த்தர் ஒரு காலம் வச்சுருப்பார், அப்போ அதெல்லாம் தருவார். அதை பெற்றுக்கொள்கிற வரை நான் என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நான் ஓடிட்டே இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? கர்த்தர் நிறைவாக தருவார். உங்கள் வாழ்க்கை என்றைக்கும் போட்டு கணக்கு பார்த்துட்டு என்னை ஏன் அப்படி தேவன் வச்சிருக்கிறாருன்னு அப்படி ஒரு நாள் பின்வாங்கி போயிடாதீங்க. பாவி 100 பொல்லாப்ப செய்து அவன் நீடித்து வாழ்ந்தால் என்ன, அவன் அவன் வாழ்க்கையை பற்றி நீங்கள் கணக்கு போடாதீங்க. நான் எப்படி வாழ்கிறேன், நான் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு எளிமையான சாப்பாடாக கூட இருக்கட்டும், நான் போடுற ட்ரெஸ்ஸு ஒரு எளிமையான ட்ரெஸ்ஸாக கூட இருக்கட்டும், நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை, நான் வேலை ஒரு சாதாரண வேலை செய்கிறேன் பிரதர், நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், நான் சாதாரண வேலை செய்கிறேன், ஆனால் வேதம் சொல்ற நீ தான் நல்லா இருக்கிற, நீ தான் அவர் பார்வையில் பிரியம். ஆமென். ஆமாம், நீ தான் அவருடைய பார்வையில் விலையேறி பெற்றவனா விலையேறி பெற்றவளா இருக்கிற. பொல்லாப்பு செய்கிறவன் மேலே தேவனுக்கு பிரியம் இல்லை, அநியாயம் செய்கிறவன் மேலே தேவனுக்கு பிரியம் இல்லை, தெய்வ பயம் இல்லாதவன் மேலே தேவனுக்கு பிரியம் இல்லை, இஷ்டம் போல ஆடுறதும் பாடுறதும் குதிக்கிறதுமா இருக்கிறவன் மேலே தேவன் பிரியமா இல்லை. ஆனால் உன்னை தேவனோடு கூட ஒப்பு கொடுத்து அவருடைய சிந்தையில் நடக்கிற உன் மேலே தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். உன் எளிய வாழ்க்கையின் மேலே தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். உன்னுடைய ஜெபத்தின் மேலே பிரியமாக இருக்கிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேலே பிரியமாக இருக்கிறார். ஏன்? யோபு பெரிய ஐஸ்வர்யவான் தான், ஆனால் சடன்லி எல்லாம் போயிடுச்சு. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் இருந்து என்னது? அந்த ஞானம். தேவனுக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். ஆமாம், கர்த்தருக்கு பயந்து வாழுங்க போதும். நீங்கள் எப்படி வாழ்ந்தா என்ன, ஒரு எந்த நிலையில் கூட இருங்க, பிரச்சனை இல்லை. உங்களை பார்க்குறவங்க அற்பமாக நினச்சிட்டு போட்டோம். ஆமென். நம்ம சபையை பார்த்து யாரும் இதெல்லாம் ஒரு சபையான்னு பேசினா கூட கவலை கிடையாது. போய் பாருங்கள், ஒரு சபை இன்னும் அலங்காரம் இன்னும் ஆடம்பரம், அதெல்லாம் தேவை கிடையாது. தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்தாவே போதும். அந்த ஊழியத்தை செய்து நாம் அவர் சித்தத்தை நிறைவேற்றினா போதும். அது எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செய்வோம். முடியாத ஒன்றும் பெரிய கற்பனை பண்ணி பெரிய மனக்கோட்டை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாச வாழ்க்கையில் மனக்கோட்டை கட்டாதீங்க. தேவன் செய்வார், நம்புங்க. ஏற்ற காலம் வரும், ஏற்ற வேலை வரும், தேவன் செய்து முடிப்பார், தேவன் செய்து நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்ல ஆகும் ஒரு கட்டளை நிற்கும். தைரியமாக இருங்க. ஒன்னே ஒன்று மனசில் வைங்க, தேவனுக்கு. சங்கீதம் 112:3 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? அந்த வசனத்தை ஒரு முறை வாசித்து முடிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற, அவர் என்ன சொன்னாலும் அதை சந்தோஷமா இருங்க, அதுல ஒரு நாள் கசந்து கொள்ளாதீங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய சந்ததி சொல்லுங்க பலத்திருக்கும், பூமியில் பலத்திருக்கும், நீங்க பலத்தவங்களா இருப்பீங்க. செம்மையானவர்களின் உங்களுடைய வழி செம்மையா இருக்கும். உங்க வீடு எப்படி இருக்கும்? ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் அவன் வீட்டில் நிறைந்த வீடா இருக்கும். அவனுடைய உங்க வீட்டுல மன மகிழ்ச்சி இருக்கும், உங்க மேல கிருபை இருக்கும், உங்க மேல தயவு இருக்கும். யார் மேல இதெல்லாம் இருக்கும்? ஆமா, ஆடுறவங்க எவ்வளவு வேணா ஆடட்டும், ஆடிட்டு போட்டோம், விடுங்க. நீங்க தெய்வ பயத்தோட நடங்க. உங்க ஜெபத்துல தெய்வ பக்திக்குரிய பயம் இருக்கணும். உங்க வேத வாசிப்புல ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு இருக்கணும். சபைக்கு வரதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும். தேவனை தேடுறதுல ஒரு ஆவிக்குரிய பயம் இருக்கணும். கர்த்தர் சொல்றதுல ஒரு பயபக்தியோட நடக்கணும். பாடல ஒரு பயபக்தி இருக்கணும். தேவனை துதிக்கிறதுல ஒரு பயபக்தி இருக்கணும்.
கர்த்தரை பேசும்பொழுது ஒரு தெய்வீக பயத்தோட பேசணும். அப்படி செய்யும் பொழுது தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் இஷ்டம் போல் எனக்கு எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கும்னு நீங்கள் எப்படி வேணால் ஆடலான்னு ஆடக்கூடாது. தேவன் சொல்லாததை செய்யக்கூடாது. தேவன் சொன்னது அது எதுவோ அதை செய்யணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்டவங்க தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்டவங்க சபையில் தான் தேவன் வருகிறார். ஆமென். அது எப்படிப்பட்ட இடமா கூட இருக்கலாம், அது அவருக்கு பிரச்சனை கிடையாது. அவர் நல்லவர். நம்ம இருதயம் ஒரு சின்ன இருதயமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளே தேவன் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். தெய்வ பயமுள்ள மனிதரிடத்தில் அவர் உறவு கொள்ளுகிறார், ஐக்கியம் வைத்திருக்கிறார். அவங்களோட தான் பேசுகிறார், அவங்களோட தான் அவர் இருக்கிறார். ஒரு சின்ன சாமுவேல், சின்ன பையன் வளர்ந்துட்டு வர்றான், தெய்வீக பக்தியில் வளர்றான். கர்த்தர் அவனோட தான் பேசுகிறார். ஆனால் அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறான் ஏலி, தெய்வ பயமற்ற அவனுடைய பிள்ளைகள். அவன் ஒன்றுமே கண்டுக்கல. கர்த்தர் அவனோட பேசலை. நியாயசனத்தில் உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் உடன்படிக்கை பெட்டி பருகில படுத்து கொண்டிருந்த ஒரு சிறிய சாமுவேலோடு பேசினார். ஆண்டவர் எப்படி வேணாலும் அவர் தேடுகிற ஜனம் சிறியவர்களோ பெரியவர்களோ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நாம் எழுந்து நிற்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தும், பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு பயந்து உமது கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பலத்திருக்கும். ஆண்டவரே, அவனுடைய பாதைகள் ஆசீர்வதிக்கப்படும், அவன் வீட்டில் ஐஸ்வர்யம் ஆஸ்திகள் இருக்கும் என்று எழுதியிருக்கிறபடியே நிறைவேறட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் உயிருள்ள நாள் வரை தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாய் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் மேல் அந்த கிருபையை ஊற்றும், பாதுகாத்து கொள்ளும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சிஸ்டர் தமிழ்ச்செல்வி வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். நாம் கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்துவோம்.